இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை வில்லிவாக்கத்தில் நடந்த தாவேக மகளிர் தின கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியான ஆதவர்ஜுனா, காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று கூறி கருணாநிதி ஆட்சியையும் ஸ்டாலின் ஆட்சியையும் அடுத்து உதயநிதி ஆட்சியை அமைத்து வரும் காங்கிரஸ் கட்சி உருப்படாது என்றும் கடுமையாக சாடினார். அதுல இந்த கூட்டணியை உருவாக்கின பிறகு, காங்கிரஸ் சைன் போட்ட பிறகு அப்படியே ஒரு தைரியம் வந்துருச்சான், அப்படியே பயங்கரமான தைரியம் வந்துருச்சான். உடனே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கோட்டை விட்டுருச்சு. அப்பான்னு சொல்லக்கூடாது, அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் சார் 20 வருஷமா உங்க கூட இருந்தவனையே உங்களால குடும்பம் நடத்த முடியாம பல சண்டைகள் போட்டு பல திரைமறைவுகளில் வந்து பல நாடகங்கள் நடத்தி கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து பெட்டியை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து கடைசியில் சைன் போட வச்சு நம்ம அவர் பேரை சொல்லலை, செல்வம் தான் அவர் பேர். செல்வம் இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார். அவர் வச்சு சைன் போட்டு அதுக்கு ஒரு கூட்டணின்னு வச்சு கேட்டால் மதசார்பற்ற கூட்டணியா? அது மதசார்பற்ற கூட்டணி இல்லை, கல்லாப்பட்டி கூட்டணி. தலைவர் கரெக்டா சொன்னார், பெட்டியை கொடுத்தாதான் சைனு. அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு போன வாரம்லாம் ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருந்தாங்க. என்னைக்கு ஓட்டு போற மிஷினை வைப்பீங்க அன்னைக்கு பட்டனை உடைச்சாலும் உடைப்பாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன், 1க்கு 2 மிஷினா வச்சுக்கோங்க. கோவத்தில் விசில் அமுக்க 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 அந்த பட்டனே உடஞ்சிரும். எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது என் லைஃப்லேயே நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்தில் பொதுக்குழுவில் இறங்கி பேசிட்டு அப்போ தான் இறங்குவேன். உங்களுக்கு தெரியும், நான் கோவமாக இல்லை, உண்மையை பேசுவேன். பொதுக்குழுலையும் 2ஆம் ஆண்டுலையும் 3ஆம் ஆண்டுலையும் திமுக செய்யக்கூடிய செயல்களாகட்டும், இல்லை கரூருக்கு அப்புறம் நான் பேசினது எதுவுமே கோவமாக இல்லை, மனசுல இருந்து இவங்க செய்யக்கூடிய கோவமும், இப்படி என் தலைவர் அடிக்கிறாங்களே, என் கட்சி அடிக்கிறாங்களே, கோவத்தக்கூடிய பேசிய பேச்சுகள் மக்கள்கிட்ட பயங்கரமாக எடுப்படும் பொழுது திடீர்னு என் குடும்பத்தில் யாரோ சம்மந்தம் இல்லாமல் வந்து என்னை கண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுகலேருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு. நான் இதுக்கும் பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளோ நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாகவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எவ்வளோ தொல்லைகள் கொடுப்பாங்க. ஏன் அண்ணன் இபிஎஸ் அண்ணனுக்கு ஏன் தொல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவர் ஜாலியா 194 தொகுதி அவர் பாடி போயிட்டு இருக்காரா? நீங்க கண்டுக்கிட்டீங்களா? நான் கண்டுக்கிட்டோமா? மக்கள் கண்டுக்கிட்டாங்களா? இல்லையே. அதனால திமுகவும் கண்டுக்கல. சுப்ரீம் கோர்ட் ஒரு நியாயமான விசாரணை வேணும்னு ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க விசாரணை நடந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்நேரம் நான் ஜெயிலில் இருந்திருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வெளியே வந்து பேசியிருக்க முடியாது. அண்ணன் ஆனந்தனர்கள் வெளியே வந்து பேசியிருக்க முடியாது. அவர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. எல்லாரையும் ஜெயிலுக்கு போயிட்டு கரெக்டாக பிப்ரவரி மாதம் இந்த 41 பேருக்கு நீ தான்ப்பா தப்புன்னு அவங்க போட்டாங்களே ஒரு நம்பர் கமிஷன். அந்த அம்மா காலையில் 6 மணிக்கே வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. கரூர் அன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்க. வந்து இது தப்பு அது தப்புன்னு அப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 100 தோழர்கள் தோழிகள்ல 70 பேர் இனி டிவிக்கு வந்துட்டாங்க. என்னடா அந்த கட்சி என்ன பண்ணாலும் இந்த கட்சி உருப்படாது. 50 வருஷமா காமராஜர் உருவாக்கணும்னு கடைசியில் கலைஞர் ஆட்சி உருவாக்கிட்டாங்க, ஸ்டாலின் ஐயா ஆட்சி உருவாக்கிட்டாங்க. அடுத்த உதயநிதி ஐயா ஆட்சி உருவாக்குறதுக்கு கதை சட்டைகள்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கு மேல ஒரு 10 கட்சி 10 தலைவர்கள் கேட்டா பிஜேபி வந்துடும் பொய்யா பேசி சுத்திட்டு இருக்கிறது. இப்படிதான் 3 எலெக்ஷன் ஜெயிக்கிறது. இங்க யாரு முதலமைச்சர்? விட்டா நாளைக்கு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்க சிஎம் கேண்டிடேட் பொய் சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.